வணக்கம் எனதருமை தமிழ் மக்களே. கடந்த ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னால் பார்த்தா வீட்டில் யூபிஎஸ் வந்து ரிப்பேர் ஆகிடுச்சு. அப்போ வேறு யூபிஎஸ் மாற்றும்போது சோலார் யூபிஎஸ் வாங்கிக்கலான்னு சொல்லிவிட்டு நான் அப்போ வந்து பார்த்திங்கன்னா யூடிஎல்லில் ஒரு யூபிஎஸ் வாங்கி வச்சேன். அப்போ வந்து சோலார் யூபிஎஸ் பற்றிலாம் ரொம்ப எனக்கு தெரியாது. பட் அதனால் வந்து நான் ஒரு யூபிஎஸ் வாங்கி வச்சுருந்தேன். அந்த யூபிஎஸ்க்கு வந்து நாம் பேனல் மாற்றணும் அப்படின்ட்டு இப்போ தான் வாங்கியிருக்கிறது. அதை வந்து பேனல் வந்துடுச்சு. 200 வாட்ஸ் பேனல்ஸ் இது. பேனல் வந்து ஆர்டர் போட்டு வந்து சேர்ந்துருச்சு. அதை வந்து ஓப்பன் பண்ணி எப்படி இருக்குன்னு செக் பண்ணுறதெல்லாம் இப்போ பார்க்கலாம். ஹலோ மக்களே, இது வந்து ஜுன் சோலார் பேனல் தான் 200 வாட்ஸ். இது வந்து 12 வோல்ட் பேனலு, 12 வோல்ட் பேட்டரி, 12 வோல்ட் இன்வெர்ட்ரு, சோலார் இன்வெர்ட்டர் போட்டுக்கிற மாதிரி பேனல் இது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இந்த டீட்டெயில்ஸ் வந்து ஸ்பெசிஃபிகேஷன் மேலேயே கொடுத்துருக்குறாங்க. அதில் பார்த்திங்கன்னா 200 வாட்ஸ் போட்டிருக்கோம். இங்கே 200 வாட்ஸ். ஸோ 24.9 வோல்ட்டு. அது வந்து ஓப்பன் சர்க்யூட் வோல்ட்ஸ் இஓசி. ஷார்ட் சர்க்யூட் கரண்ட் ஐஏசி வந்து 10.3 ஆம்பியர், 10.31 ஆம்பியர் போட்டிருக்கு. ஸோ அதுக்கு மேலே அதனுடைய கம்ப்ளீட் டீட்டெயில்ஸு எல்லாம் போட்டிருக்குங்க. ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 13,500 ரூபா போட்டிருக்குது. பட் நமக்கு வந்து 13,500 எம்ஆர்பி போட்டிருக்கு. அவ்வளோ ரேட்டு இல்லை, கொஞ்சம் ரேட்டு வந்து ஆக்சுவலாக ஒரு 6,000 to 7,000 ரேட்டுக்குள்ளே வாங்கியிருந்தாங்க. சரி, ஓகே, இது பிரித்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பேக்கிங் ஓப்பன் பண்ணலாம். அந்த மாதிரி 2 பேனல் வாங்கியிருக்கிறேங்க. ஒரு ஹோம் இன்வெர்ட்ரு, ஒரு சோலார் இன்வெர்ட்டருக்கு ஏற்கனவே இன்வெர்ட்டர் இருக்குது. அந்த இன்வெர்ட்டருக்கு வந்து அந்த பேனலை ஓப்பன் பண்ண போகிறோம். இந்த சோலார் பேனல் போடலாம் அப்படின்னு வாங்கியிருக்கேன். கட் பண்ண முடியல. ஓகே, நைஃப் வச்சு கட் பண்ணலாம். ஓகே, ஓப்பன் பண்ணலாம். ஒரே ஆள் கேமரா ஹேண்டில் பண்ணிவிட்டு வீடியோ எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமான காரியம். பேக் ஓப்பன் பண்ண டைம் எடுத்துக்குது. பேனல் வெயிட்டாகவும் இருக்குது. அதனால் ஒரு கையில் ஹேண்டில் பண்ணுறது கஷ்டம். கேமரா வச்சுட்டு பேனல் எடுத்து வெளியே வைக்கணும். பேனல் வெளியே எடுத்தாச்சுங்க. இதுதான் பேனலில் லாரிங் ஆகிறதுனால வந்து உங்களுக்கு க்ளீனாக தெரியல. லார் அடிச்சிட்டு இருக்குது. 5 அடிக்கு மேலே ஹைட் இருக்குது. ஸோ பேக் சைடு பார்க்கலாம். பேக் சைடு பேக் சைடில் இங்கே வந்து கேபிள் கொடுக்கல. வெறும் கனெக்டர் நாம் உள்ளே இருந்தால் நம்ம தான் கேபிள் போட்டுக்கணும். டெஸ்ட் போட்டு ஒன்று கொடுத்துருக்குறாங்க. ஒரு நேம் பிளேட்டு. மொத்தமாக 200 வாட்ஸ் போட்டிருக்குறாங்க. ஓகே, ஜுன் சோலார். ஸோ இதை வந்து வெயிலில் வச்சு என்னோடய பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட் பண்ணலாம். அப்புறம் பார்க்கலாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா செக் பண்ணுறதுக்குன்னு வேண்டி வெளியே எடுத்து வச்சுருக்கிறோம். அதில் கொஞ்சம் வெயிலில் வச்சுருக்கிறோம். ஒரு காலையில் 11 மணி சுமார் இருக்கும். கொஞ்சம் வெயில் அடிச்சிட்ருக்குது. இதை வந்து செக் பண்ண போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா அதில் ஃபஸ்ட்டு அதனோட ஓப்பன் சர்க்யூட் வோல்டேஜ் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ வந்து மீட்டரை கனெக்ட் பண்ண போகிறேன். இப்போ இதில் வச்சுட்டு மீட்டரை கனெக்ட் பண்ணுறோம். வோல்டேஜ் பார்த்திங்கன்னா
22 வோல்ட் 22.8 வோல்ட் இருக்குது. ஸோ ஓகே, 25.8. இது வந்து ஓப்பன் சர்க்யூட் வோல்டேஜ் 22.8 டிசி. ஆக்சுவலாக இது கனெக்ட் பண்ணும்போது குறைஞ்சிரும். இது ஓப்பன் சர்க்யூட்டுங்கிறது அதிகமாக இருக்கும். இதை லோடில் கனெக்ட் பண்ணும்போது குறைஞ்சிடும். இதில் வந்து ஷார்ட் சர்க்யூட் டெஸ்ட் பண்ண போகிறோம். ஷார்ட் சர்க்யூட் டெஸ்ட்னால் 2 டெர்மினலையும் ஒட்டுக்கா சேர்த்து எவ்வளோ கரண்ட் கொடுக்குதுன்னு வந்து அப்போ வந்து இது வந்து கிலோமீட்டர் டிசி கிலோமீட்டர் யூஸ் பண்ணுறோம். இந்த மீட்டர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்லியான மீட்ரு. இந்த மீட்டர் இருந்தால் தான் நம்ம வந்து சோலார் பேனலெல்லாம் கரெக்டாக வேலை செய்தான்னு டெஸ்ட் பண்ண முடியும். அதில் பார்க்கும்போது 9.3 சம்திங் கிடைக்குது. எனக்கு கரெக்டாக இங்கே தெரியல. ஸோ வந்து நல்லா தான் வேலை செய்யுது ஓரளவுக்கு. அடுத்தது கொண்டாந்து இதை வந்து வச்சுட்டு இருக்க முடியல. ஸோ அதனால் சீக்கிரம் கொண்டாந்து யூஸ் பண்ணலான்னு கொண்டாந்து மொட்டை மாடியில் அப்படியே கிடத்தி அதை கனெக்ஷன் கொடுத்துருக்குறேங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கீழே மேலே மொட்டை மாடியில் அப்படியே வச்சு 2 பேனல்லையும் வச்சு 2 200 ரெண்டையும் பேரலில் கனெக்ட் பண்ணிக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கனெக்டரு 2:1 2 to 1. ஸோ 2 ப்ளஸ் ஒட்டுக்கா 2 மைனஸ் ஒட்டுக்கா கனெக்ட் பண்ணி இப்போ அதுலேருந்து ஒரு அவுட்புட்டு ஒரு ப்ளஸ் வரும், ஒரு மைனஸ் வரும். ஸோ அதை எடுத்து கொண்டு போய் நாம் ஒயரிங் பண்ணி கொண்டு போய் ஒரு டிபி சுவிட்ச் போட்டு அப்புறம் இன்வெர்ட்டர் கொடுக்க போகிறோம். ஸோ இதான் வந்து இந்த சோலார் பேனலில் வச்சுருக்குது. இன்னும் அதை ஸ்ட்ரக்சரில் வைக்கல, டெம்பரரியாக வச்சு எந்தளவுக்கு வேலை செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ அது ஒயரிங் அங்கே போயிட்டுருக்குது. கொண்டு போய் மேலேருந்து மொட்டை மாடியிலேருந்து கீழே கொண்டு போயிருந்து உள்ளுக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறோம். ஸோ உள்ளே கொண்டாந்து ஒரு டிபி சுவிட்ச் ஒன்று டிசி டிபி சுவிட்ச் போட்டிருக்குது. அதுக்கப்புறம் அதை கொண்டு வந்து இன்வெர்ட்டர் இதுதான். இன்வெர்ட்டருக்கு பேக் சைடில் வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு ப்ரொவிஷன் இருக்கும், அதில் கனெக்ட் பண்ணணும். இதான் வந்து அந்த யூடிஎல் இன்வெர்ட்டர் 1 kVA. ஸோ இது ஆஃபில் இருக்குது. இப்போ ஆன் பண்ணுறோம். ஆன் பண்ணதுக்கப்புறம் பார்த்த உடனே சோலார் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த ஒர்க்கிங் எல்லாம் வந்து பார்த்தா பின்னால் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இது வந்து ஜஸ்ட் இப்போ கனெக்ஷன் இதை வந்து சோலார் இதில் வர ஆரம்பிச்சிருச்சு. அது ஒர்க் பண்ணிகிட்ருக்குது. அதான் காட்டிகிட்டு இங்கே வந்து பேட்ரி வோல்டேஜ் சோலார் கரண்ட்டு காட்டுது 7 ஆம்பியர் வருது. ஸோ இன்வெர்ட்டர் வோல்டேஜ் உடனே அது வந்து இன்வெர்ட்டர் மோடுக்கு சேஞ்ச் ஆகிரும். ஸோ இது வந்து பேட்ரி. இது வந்து என்னது சொல்கிறது, ஏற்கனவே வச்சுருந்த பேட்ரி தான் இது. இந்த இன்வெர்ட்டரும் இந்த பேட்டரியும் நான் முதலே வாங்கி வச்சுருந்தேன். இப்போ நான் செஞ்ச ஒரே வேலை என்னென்னா இந்த 2 சோலார் பேனல் வாங்கி அதை ஒயரிங் பண்ணி கொண்டு வந்து பேக் சைடில் பாருங்கள் இங்கே வந்து கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா பகலில் எல்லாம் மேக்ஸிமம் இது வந்து சோலாரில் வந்து நமக்கு ஜென்ரேட் பண்ணுறது யூஸ் பண்ணிக்கிறோம். இல்லைனா இது இபியில் யூஸ் பண்ணலாம். எப்போவுமே வந்து ஆர்டினரி யூபிஎஸ்ஸாக இபியில் யூஸ் ஆகிட்டு இருந்துச்சு. அதை தான் இப்போ மாற்றிருக்கிறோம். ஸோ இப்போ வந்து அது எப்படி ஒர்க் பண்ணுதுங்கிறத வந்து பார்க்கலாம். சோலார் யூபிஎஸ் ஒர்க் ஆகிட்டு இருக்குது. டே டைம் வந்து கிட்டத்தட்ட ஒரு மதியானம் 1:30 மணி. இப்போ வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏசி சப்ளை கிரிட்டும் வந்துட்டுருக்குது, சோலாரும் வந்துட்டுருக்குது. நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா வந்து ஏசி சப்ளை வந்து இதுக்கு வர இன்புட் ஏசி சப்ளை ஆஃப் பண்ண போகிறேன். ஆஃப் பண்ணிவிட்டு பார்க்கலாம். இதான் இன்புட் ஏசி. இது ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணோன்னா பாருங்கள் இந்த டிஸ்பிளே வந்து க்ரீன் கலர் பச்சை கலருக்கு மாறிடுச்சு. ஸோ கலர் கொஞ்சம் வித்தியாசமாக தெரிகிற மாதிரி இருக்கும். பச்சை கலருக்கு மாறிடுச்சு. லோடு 20% இருக்குது. மெயின்ஸ் 0 volts. ஓகே, மெயின்ஸ் வந்து ஆப்சென்ட் அப்படின்னு சொல்லுது. பேட்ரி வோல்டேஜ் 12.1. இப்போ வந்து 3.3 சோலார்லேருந்து வருது கரண்ட்டு. வோல்டேஜ் 290 50 Hz. ஸோ இது வந்து திருப்பி இதே தான் வந்துட்டு மெயின்ஸ் 0 voltனும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மெயின்ஸ் ஆப்சென்ட்னு சொல்லுது. பேட்ரி வோல்டேஜ் கட்டுது 2.4 ஆம்பியர் வந்துட்டு இருக்குது கரண்ட்டு வந்து 50. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதனால் வந்து க்ரீன் கலருக்கு மாறி இருக்குது. ஓகேங்களா, ஃபுல்லாக வந்து சோலாரில் ஒர்க் ஆகிட்டுருக்குது. இப்போ வந்து கரெக்டாக தெரியும் உங்களுக்கு. சரியாக ஃபோக்கஸ் ஆகிறதில்ல செல்ஃபோன். 21% லோடு எடுத்துகிட்டு இருக்கு. ஸோ பச்சை கலரில் இருந்து கம்ப்ளீட்டாக க்ரீன் எனர்ஜி இப்போ 8.6 ஆம்பியர் வந்துட்டுருக்கு. ஸோ மேலே வந்து நிழல் வந்து சில சமயம் தென்னை மரத்து நிழல் விழுகுது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா சோலார் ஜென்ரேஷன் கம்மியாகுது. அந்த மேலே காட்டும்போது உங்களுக்கு காட்டுற இந்த இடத்துலலாம் வந்து தென்னை மரம் இருக்குது, இப்படி வந்து அது வச்சுக்குது. இதுதான் வந்து கம்ப்ளீட்டாக இப்போ வந்து சோலார் இருக்குது. ஸோ நம்ம ஏசியும் போட்டு வச்சுக்கலாம்.
ஈவினிங் வந்து சோலார் போச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக இது வந்து அப்படியே ஈபிக்கு வந்து மாறிடும். ஸோ ஈபி இப்போ ஆன் பண்ணுறேன் பாருங்கள், கலர் மாறிடும். ஈபி ஆன் பண்ணுறேன். ஸோ ஈபி ஆன் பண்ணோன்னா பாருங்கள் கலர் வந்து வேரியேஷன் ஆகிடுச்சு. இல்லை பச்சையாக இருந்ததுக்கும் ஆரஞ்சு கலருக்கு மாறிடுச்சு. இப்போ சொல்கிறது உங்களுக்கு இப்பவும் வந்து சோலார் தான் ஒர்க் ஆகுது. ஈபி 232 வருதுன்னு சொல்லுது, 232 வோல்ட் வருது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இது சோலாரில் தான் வேலை செஞ்சுட்டு இருக்குது. ஈபி வந்து ஆஃபாக தான் இருக்குது. சோலார் வோல்டேஜில் தான் இன்வெர்ட்டராக தான் இது ஒர்க் ஆகிட்டு இருக்கும். ஸோ இதுதான் நார்மல் ஆகிக்கிறதுல எவ்வளோ எனர்ஜி சேவ் ஆச்சுன்னு சொல்லி இதை வந்து இது வரைக்கும் எவ்வளோ எனர்ஜி எவ்வளோ கிலோவாட் ஹவர் ஜென்ரேட் பண்ணிக்கிறது இதில் இல்லை. இது வந்து கொஞ்சம் பழைய ஓல்டு மாடலு. இது வந்து எம்பிபிடி மாடல் இல்லை, இது PWM மாடல். ஸோ அதனால் இது இல்லை, விலை கம்மியானது. இது விலை கொஞ்சம் அதிகமான மாடல்ஸ்னால் எவ்ரிடே நீங்கள் பார்த்துக்கலாம் எவ்வளோ ஜென்ரேட் ஆகிருக்குது. இது வரைக்கும் மொத்தமாக எவ்வளோ நமக்கு எனர்ஜி ஜென்ரேட் பண்ணி சேவ் பண்ணி கொடுத்துருக்குன்னு நீங்கள் பார்த்துக்கலாம். இதில் அந்த ஃபெசிலிட்டி இல்லை, ஏன்னா இது வந்து விலை கம்மியான மாடல். ஓகேங்களா? ஓகே, சாயந்தரம் 6:30 மணி இருட்டாயிருச்சு. சோலார் பேனல் பார்த்தா ஃபஸ்ட்டு இங்கே தான் வச்சுருந்தேன் கீழே. அது என்னாச்சு அப்படின்னா நிறைய டஸ்ட்லாம் வந்து விழுந்துட்டுருக்குது அது மேலே அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ சோலார் பேனல் இடம் மாற்றலாம் அப்படின்ட்டு இதை அப்படியே வந்து ஒயரிங் எக்ஸ்டென்ஷன் பண்ணி கொண்டு வந்து இப்படி கொண்டு போய் இந்த பக்கம் ஒரு ஷெட் இருக்குது, அதுக்கு மேலே வந்து இது ஃபிக்ஸ் பண்ணலான்னு சொல்லி பண்ணியிருக்கிறப்போ இந்த 2 சோலார் பேனல் இப்படி ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ரெண்டுமே இங்கே கனெக்ட் பண்ணியிருக்குது. இப்போது இடம் மாற்றி விட்டுட்டோம். இன்றைக்கி காலையில் தான் அந்த ஒயரிங் சேஞ்ச் பண்ணேன். இது என்ன பிரச்சனை அப்படின்னா பார்த்திங்கன்னா, இது இங்கே ஒரு தென்னை மரம் இருக்குது. ஆக்சுவலாக இது ஈஸ்ட் சைடுங்க. இந்த தென்னை மரம் பார்த்தா காலையில் ஃபஸ்ட்டு வெயில் வரும், அதுக்கப்புறம் என்னோடய நாளில் வந்து கரெக்டாக இந்த சோலார் பேனல் இங்கே இந்த சோலார் பேனல் ஃபுல்லாக விழுந்துட்டு இருந்துச்சு. அப்போ வந்து பார்த்தோம்னா கம்ப்ளீட்டாக கட் ஆகிட்டு இருந்துச்சுன்னு எடுத்து இங்கே தூக்கி மாற்றி வச்சுருக்கிறேன் இப்போது. பட் இப்போ இதனுடைய நாள் ஃபஸ்ட்டு விழுகிறதெல்லாம் ஆனால் ஒரு திருப்பி வந்து ஒரு 10 மணி ரேஞ்சுக்கு 11 மணி ரேஞ்சுக்கு பார்த்தோம்னா இது மேலே விழுகுது. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நமக்கு கரண்ட்டு ஜென்ரேஷன் வந்து சோலார் ஜென்ரேஷன் கம்மியாகுது. அதுக்கப்புறம் இன்னொரு பிரச்சனை என்னென்னு பார்த்தோம்னா, இது வந்து மேற்கு சைடு பார்த்திங்கன்னா பாருங்கள், இந்த 3 தென்னை மரம் இருக்குதுங்க. இது வந்து நல்ல ஹைட்டில் 2 தென்னை மரம், அங்கே பக்கத்தில் தூரத்தில் ஒன்று இருக்குது. இது எல்லாம் என்ன பண்ணுது அப்படின்னா, சாயந்தரம் ஒரு 3 மணி 4 மணி ஆச்சு அப்படின்னா இதனோட நிழல் வந்து கரெக்டாக இங்கே உழுக ஆரம்பிச்சிருதுங்க. அப்போ என்ன பிரச்சனைனா, அப்போது நமக்கு சோலார் ஜென்ரேஷன் ரொம்ப கம்மியாகிடுது. ஸோ இது ஒரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, தென்னை மரங்கள் வந்து சோலார் ஜென்ரேஷனுக்கு நமக்கு எதிரியாக இருக்குது. இன்னொன்று வந்து பாருங்கள், இங்கே வந்து அதனால் இந்த இடத்துல வச்சுருக்கிறது வந்து இது வந்து ஆஃபீஸ்க்கானது வச்சுருக்கிறேன். இது ஏற்கனவே உங்களுக்கு ஒரு சின்ன வீடியோவில் காட்டியிருப்பேன். இது வந்து ஒவ்வொரு பேனலும் 540 வாட்ஸு. அதில் வந்து 4 பேனல் இருக்குது. இந்த பேனலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த தென்னை மரமோ இந்த தென்னை மரங்களோ இங்கே வந்து இதனுடைய நிழல் இங்கே விழுகாதமாக இருக்குது. ஸோ அதனால தான் நான் இது இங்கே ஃபிக்ஸ் பண்ணேன். ரெண்டாவது ஆங்கிளும் வந்து கரெக்டாக 11 டிகிரி ஆங்கிள் எல்லாமே இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போதே வந்து நான் எல்லாமே கால்குலேட் பண்ணங்காட்டிக்கு இது இங்கே ஃபிக்ஸ் பண்ணேன். இதனுடைய ஜென்ரேஷன் நல்லா இருக்குங்க. இது வந்து ஃபுல்லாக பார்த்திங்கன்னா மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் ஜென்ரேஷன் ஆகிட்டே இருக்குது. எந்த பிரச்சனையுமே இல்லை. இந்த சோலார் பேனல் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா கீழே 3 kVA இன்வெர்ட்டர் வச்சு டபுள் பேட்டரி வச்சு ஃபுல்லாக இந்த ஆஃபீஸ் ரன் பண்ணிகிட்ருக்குறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பேனலும் ஏற்கனவே 200 வாட்ஸு. ஸோ இது வந்து அங்கேயே கொண்டு போய் திருப்பி வைக்க முடியாது, இடம் இல்லை. நான் அந்த பக்கம் வைக்கணும் இல்லைன்னா அந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அது ரொம்ப தள்ளி போகுது அப்படின்ட்டு சரி இங்கே வச்சுக்கலாம் அப்படின்னு, ஏன்னா நமக்கு மெயின்டெனன்ஸுக்கு கொஞ்சம் க்ளீனிங் எல்லாம் ஈஸியாக இருக்குன்னு இங்கே வச்சுக்கிறோம். இதான் வந்து பார்த்திங்கன்னா சோலார் போடும்போது நமக்கு இந்த மாதிரி தென்னை மரங்கள் வந்து அவாய்டு பண்ணி போட்டோம்னா சோலார் ஜென்ரேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லைன்னா அந்த நிழல் விழுகிற சமயத்தில் வந்து உங்களுக்கு ஜென்ரேஷன் கம்மியாக இருக்கும். அவ்வளோதான் இந்த வீடியோ மக்களே. ஓகே, யாருனாலும் வந்து நம்ம வீட்டுக்கு வந்து நாமளே பவர் ஜென்ரேஷன் பண்ணிக்கலாம். இது வந்து இதனால் நமக்கு இப்போ யூஸ் என்ன அப்படின்னா, உங்களோட கரண்ட் பில்லு வந்து ரொம்ப அதிகமாக வந்துட்டு இருக்கிற கரண்ட் பில்லு வந்து வீட்டுக்கு எப்படியுமே இன்றைக்கி வந்து ஒரு யூபிஎஸ் தேவை தான். யூபிஎஸ் இல்லாத வீடுகள் வந்து கரண்ட் போச்சுன்னா அடுத்த செகண்ட் நமக்கு வந்து லைட் இருக்காது, ஃபேன் இருக்காது, எதுவுமே இருக்காது. நைட்டில் வந்து ஆகட்டும் பகலாகட்டும் ரொம்ப கஷ்டப்படும். ஸோ எல்லாருமே வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா யூபிஎஸ் வைக்கிறாங்க. இன்றைக்கி டியூப்ளெக்ஸ் வீடுகளில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய யூபிஎஸ்ஸாக வாங்கி டபுள் பேட்டரி போட்டு வைக்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் யூபிஎஸ்ஸுக்கு வந்து வைக்கும்போதே சோலார் யூபிஎஸ் வச்சுக்கோங்க. சோலார் யூபிஎஸ் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன அட்வான்டேஜ்னா, இதை விட கொஞ்சம் அதிகமாக உங்களுக்கு அந்த யூபிஎஸ்க்கு மட்டும்தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அதனுடைய ரேட்டிங்க்கு தகுந்த மாதிரி 1000மோ 2000மோ அந்த சார்ஜிங் யூனிட்டுக்கானது ஜாஸ்தி ஆகும். பட் சோலார் யூபிஎஸ்னால் உங்களுக்கு என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, இந்த மாதிரி சோலார் பேனல் போட்டிங்கன்னா பகல் பூரா உங்களுக்கு வந்து
அது மேக்ஸிமம் ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். அதை யூஸ் பண்ணிக்கலாம். பேட்டரிலையும் ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கும். அந்த பேட்டரியில் இருக்கிறது ஈவினிங் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் தான் இபிவே யூஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஸோ இது வந்து வீடு கட்டும்போது நாம் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளவோ காசு செலவு பண்ணுறோம். பெயிண்டிங்கு அதுக்கு இதுக்கு நம்ம அப்புறம் லைட்டிங்லேயே அலங்கார விளக்குகள் அப்படி இப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஃபிட்டிங்ஸுக்கு பைப் ஃபிட்டிங்ஸுக்கு எல்லாமே ரொம்ப இன்றைக்கி வந்து நம்ம செலவு பண்ணுறோம். ஒவ்வொருத்தரெல்லாம் பார்த்திங்கன்னா நார்மலாக இப்போல்லாம் 1 கோடி ரூபாய்க்கெல்லாம் வீடு கட்டுறாங்க. அப்படி 1 கோடி ரூபாயெல்லாம் செலவு பண்ணுறவங்க கூடவே வந்து பார்த்திங்கன்னா அதில் ஒரு 2%ங்க அவ்வளோதாங்க. ஒரு 2 லட்சம் ரூபா செலவு பண்ணால் போதும். அவங்க வீடு வந்து கம்ப்ளீட்டாக சோலார் கொண்டு வந்துடலாம். பக்கத்தில் சர்ச்சில் மணி அடிச்சுட்டு இருக்கிறாங்க. அதனால் நான் சொல்கிறது கேட்குதான்னு தெரியல. ஸோ அந்த மாதிரி அந்த 1 கோடி ரூபாயில் செலவு பண்ணி வீடு கட்டுறவங்க 1% 2% அதில் செலவு பண்ணாங்கன்னா போதும். அவங்க வீடு கம்ப்ளீட்டாக வந்து சோலார் ஹவுஸாக மாற்றிடலாம். இண்டிபெண்ட்டு. உங்களுக்கு இபி கனெக்ஷன் வச்சுக்கோங்க, வேணான்னு சொல்லல. இபி கனெக்ஷன் வச்சுக்கோங்க. ஆனால் இபிலேருந்து அதை மேக்ஸிமம் எடுக்கவே எடுக்காது. உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து ஒரு தற்சார்பாக உங்களுக்கு வேண்டிய மின்சாரத்தை நீங்களே தயாரிச்சுக்கலாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இபி போகுது வருது. சில நாட்டுகளில் கரண்ட் இருக்காது. சில சமயத்தில் அடிக்கடி கரண்ட் போகும். இப்போ ஏதோ பரவாயில்ல, தமிழ்நாட்டில் வந்து ஓரளவு கரண்ட் கட் ஆகிறதில்ல. கரண்ட் கட் ஆகிற சமயங்களில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நமக்கு வந்து நாமளே ப்ரொடியூஸ் பண்ணி நம்ம வச்சுருந்தோம் அப்படின்னா, ஜென்ரேட் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னா நமக்கான தற்சாப்பு. நமக்கு கரண்ட் போகிறதும் தெரியாது, வர்றதும் தெரியாது. எப்பவுமே வீட்டில் கரண்ட் இருக்கும். 2வது கரண்ட் பில்லு நீங்கள் கட்டுறது வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். இந்த ஆஃபீஸுக்கு இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் பில்லே நாங்கள் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா பாருங்கள், இங்கே இபி லைன் கனெக்ஷனே வந்திருக்காது. இபி லைன் கனெக்ஷனே வந்திருக்காது. இது ஃபுல் அண்ட் ஃபுல் சோலாரில் தான் ரன் பண்ணிகிட்ருக்கிறேன். என்னோடய தேவைக்கு அதிகமாகவே நான் இங்கே போட்டு வச்சுக்கிறேன். அங்கேருந்து எடுத்து கொண்டு வந்து நான் எக்ஸ்ட்ராவாக வந்து வீட்டில் அயன் பண்ணுறதுக்கும் அப்புறம் வந்து வாஷிங் மிஷின் ஓட்டுறதுக்கெல்லாம் கூட யூஸ் பண்ணுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த வீட்டுக்கு வந்து 3 ஃபேஸ் லைனு. சரி, ஓகே. அந்த இன்வெர்ட்டர் சோலார் இன்வெர்ட்டர் ஒன்று வாங்கி வச்சுருக்கிறேன். அது ஏன் சும்மா இருக்குது, அதுக்கு ஒரு 2 பேனல் போட்டு விடுவோம். அது போட்டு விட்டால் பகல் பூரா இது வந்து எனக்கு இப்போ வந்து இபியை உள்ளே விட்றதில்ல. அந்த டிஸ்பிளேலே தெரியும் உங்களுக்கு. வீடியோவில் நல்லா பார்த்தீங்கன்னா இபி இவ்வளோ ஒன்று இருக்கும். பட் மெயின்ஸ்ன்னு காட்டும் ஆஃப் அப்படின்ட்டு இருக்கும், யூபிஎஸ் ஆன் அப்படின்ட்டு இருக்கும் அந்த டிஸ்பிளேயில் பார்த்தீங்கன்னா. ஸோ அதெல்லாம் பார்த்தாவே உங்களுக்கு நல்லா புரியும். ஓகே, இவ்வளோதான் மக்களே நான் சொல்ல வந்தது. எல்லோரும் வீட்டுக்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு சோலார் பேனல்ஸ் போட்டுக்குங்க, சோலார் லைட்ஸ் போட்டுக்குங்க. இதை இங்கே ஒரு சோலார் லைட் போட்டிருக்கிறேன், அதுவும் உங்களுக்கு காட்டணும். இந்த ஒரு சின்ன லைட் ஒன்று போட்டிருக்கிறேன், சோலார் லைட்டு. ஆன் ஆயிடுச்சு. சோலார் லைட் ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆயிடுச்சு. அவ்வளோதான். அது பாட்டுக்கு எரிஞ்சிட்டு இருக்கும். ஒரு 2 மணி நேரம் வந்து பழியேறு நிறையும். அதுக்கப்புறம் இண்டக்ஷன் மோடுக்கு போயிடும். காலையில் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடுது. நான் மாட்டி விட்டுறது தான். அதுக்கப்புறம் ஒரு நாள் ஆன் பண்ணி விட்டேன். கிட்டத்தட்ட 10 நாள் ஆச்சு. இதை பற்றி நான் கண்டுக்கிறதே இல்லை. அந்த பாட்டுக்கு அது சார்ஜ் ஆகிக்குது, அது பாட்டுக்கு ஆன் ஆகிக்குது, ஆஃப் ஆகிக்குது. ஸோ இதெல்லாம் தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நிறையா மாற்றங்கள் வந்து பண்ண வேண்டியது. ஸோ நன்றி மக்களே, இது வரைக்கும் வீடியோ பார்த்ததுக்கு. வேணுங்கிறவங்க எந்த நாளும் என்கொயரி பண்ணுங்கள். நிறைய பேர் ஃபோன் பண்ணுறீங்க. என்னால் முடிஞ்ச ஹெல்ப் நான் பண்ணிகிட்ருக்கிறேன். வெளியூர்களுக்கெல்லாம் என்னால் வந்து சப்ளை பண்ண முடியாட்டியும் நான் ஆன்லைனில் வாங்குறதுக்கு உங்களுக்கான லிங்க்ஸ் எல்லாம் கூட அனுப்பிச்சிட்ருக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு வந்து பக்கத்தில் இருந்துச்சு கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்கு பக்கம் அப்படின்னா நான் வந்து உங்களுக்கு நேரடியாக சப்ளை பண்ணுறீங்களா. ஓகே, நன்றி, வணக்கம்.